ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் மரக்கறிக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 50 கிராம் போல் கடலைப்பருப்பு, 50 கிராம் போல் துவரம்பருப்பு, 50 கிராம் போல் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் போல் சிறும்பருப்பு, 100 கிராம் போல் இட்லி அரிசி, 100 கிராம் போல் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கேற்ப வரமிளகாய், பச்சை மிளகாய், இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம குவான்டிட்டி சேர்த்துக்கலாம். இந்த 50 கிராமில் பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு 15-20 தோசை வரும். நான் ஒரு நார்மல் சைஸ் தோசை சொல்கிறேன். பெருசாகவும் இல்லாத சின்னதாகவும் இல்லாத நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஒரு 15 தோசை வரும். இப்போ இதுலேயே நம்ம எல்லாத்தையுமே கொட்டி ஊற வச்சுக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு பருப்பு வகைகள் தனித்தனியாக கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கலாம். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு கூட காலையில் செய்யலாம். இதை காலையில் செய்யுங்க, நைட்டில் சாப்பிடாதீங்க இந்த தோசை இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கிறதால சிலருக்கு வாயு தொல்லை இருக்கும். அதனால் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொர அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாகவும் இந்த மாதிரி அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கலர் கூசுகிற மஞ்சத்தூள். இப்போ கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா இன்னமும் ஹெல்த்தியான தோசையாக இருக்கும். இப்போ நல்லா காய வச்சு நம்ம தோசை வாத்தி எடுத்துக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். திரும்பி மதியம் வரையுமே நம்மளுக்கு பசி எடுக்காது. அந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இது நீங்கள் நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா இது அடன்றதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா தீஞ்சும் போயிடும், வேகதவும் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சா தான் எல்லா பக்கமும் சரிசமமாக வெந்து வரும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு நம்ம திரும்பி மூடிக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தா சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறோம் பாருங்கள். நான் சொன்ன அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 தோசை வரும். இந்த சைஸ்க்கு நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற போல் பருப்பு வகைகள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. சூப்பரான மரக்கறிக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிடும் போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தோசையை. அவ்வளவும் சுவையான தோசை இது. பசங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.